Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahilladzi hadana lidinihil qawim wa manna alayna bi bi'sati hadzal nabiyil karim wa hadana bihi ila siratil mustaqim. Ahmaduhu subhanahu ala ni'amihil ghizar wa ashkuruhu ala judihil midrar wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahul wahidul qahhar wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhul mustafal mukhtar. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد. தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த தொடரான ஷர்ஹு கத்ரின் தபர்லிசத பாட வகுப்பில் இன்றைய தினம் குறித்த பிடிஎஃபினுடைய 188வது பக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதாவது பாபு நக்கீரா வல் மாரிஃபா, நக்கீரா மாரிஃபா சம்பந்தமான அந்த பாடத்தில் மாரிஃபாவினுடைய வகைகள், அன்வா உல் மாரிஃப், அந்த பகுதியில் நாங்கள் ஏற்கனவே 3 வகையான மாரிஃபாக்களை படித்தோம். லமீர் மாரிஃபா, அலம் மாரிஃபா, இஸ்மு இஷாரா மாரிஃபா, 4வதாக இஸ்மு மௌசூல்லையும் நம்ம கை வச்சுருக்கோம். அப்போ நேற்றைய பாடத்தில் இஸ்மு மௌசூல் சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை சொன்னோம். இஸ்மு மௌசூல் என்கிறது பெயர் இணைப்பு சொல், ஒரு பெயர் சொல்ல ஒரு வாக்கியத்தோடு இணைக்கக்கூடிய பெயர் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெயர் இணைப்பு சொற்களை பொறுத்தவரையில் அவைகள் 2 பிரதான அம்சங்களை கொண்டது. ஒன்று, அந்த பெயர் இணைப்பு சொற்கள், அதாவது இஸ்மு மௌசூல்களை பொறுத்தவரையில் அவைகளுக்கு ஒரு சிலா தேவை. அந்த சிலாத்தை நம்ம ஜும்லாண்டுவோம். பெரும்பாலும் இஸ்மு மௌசூலுக்கு பிறகு ஒரு ஜும்லா வந்திருக்கும். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா, ஷிபுஹு ஜும்லான்னு சரி வந்திருக்கும். அடுத்து அந்த ஜும்லாவில் ஒரு லமீர் இருக்கும். அந்த லமீர் அந்த இஸ்மு மௌசூலையும் இந்த ஜும்லாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராபித்தாக, ஒரு கன்ஜங்ஷனாக ஒர்க் பண்ணும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு இஸ்மு மௌசூல்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஹாஸ், மற்றது முஷ்தரக் அப்படின்னு. ஹாஸ் என்றால் பிரத்யேகமானது, அது எதுக்குண்டு அரபிகள் பயன்படுத்தினாங்களோ அதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவது ஹாஸ்ன்னு சொல்லுவாங்க. முஷ்டரக்குன்னா பொதுவானவை, அது எதுக்கும் பயன்படுத்தலாம். முதக்கர் முஅன்னஸ், முஃப்ரத் தஸ்னியா ஜம், மாறுபாடுகள் எதுவும் இல்லாமல் சரிசமமாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் அவைகளை பற்றியான விரிவான விளக்கங்களை நேற்று சொல்லி போட்டோம். அவர் சிலா, அதாவது ஜும்லாவாக வரக்கூடிய அந்த அல்லதி அல்லத்திக்கு பிறகு வரக்கூடிய அந்த சிலா சம்பந்தமாக சொன்னார். அது ஜும்லாவாக வாரது, ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியாக வாரது, அந்த விஷயங்கள் சொன்னார். ஆனால் அந்த ஜும்லாவாக வரக்கூடிய ஜும்லா ஹபரியாவாக இருக்கணும். அது இல்லாமல் என்னது, ஜும்லா இன்ஷா ஐயா ஒரு காலமும் என்ன வராது. ஜும்லா இன்ஷா ஐயா என்றால் தலபு ஃபியல்கள், ஏவல் ஃபியல்கள், அதுகள் ஒரு காலமும் இந்த அல்லதி அல்லத்தி அடுத்து வர முடியாது என்கிற செய்தியை அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம 24 மணித்தியாலமும் இந்த இஸ்மு மௌசூல்களை பயன்படுத்துகிறோம். அல்லதி ஆண்பால் உரிமை, அல்லத்தி பெண்பால் உரிமை, அல்லதானி அல்லத்தானி தஸ்னியாக்களுக்கு, அல்லதீன ஆண்பால் பன்மைக்கு, அல்லாத்தி அல்லவாஇ அல்லா இன்னெல்லாம் வரக்கூடியவைகள், அல்லாத்தி அல்லாஇ அல்லவாத்தி அப்படின்னு வரக்கூடிய அந்த 3 முஅன்னஸ் ஜம்முக்கு இந்த செய்தியெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மன் மா போன்ற இஸ்மு மௌசூல்கள் சம்பந்தமாக நம்ம அடிக்கடி பயன்பாட்டில் இருக்கிற செய்தியெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ அதுக்கு பிறகு அதாவது நம்ம படிக்கிற அடுத்த பாடப்பகுதி தான் 188வது பக்கம். அதில் சொல்கிறாரு பாருங்க, ஃபஅம்மஸ்ஸிலத்து, சிலா என்பது, சிலாங்கிறது என்ன, ஒரு இஸ்மு மௌசூலுக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லாக்கு பேர் சிலா. அப்போ அந்த சிலாண்ட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? சிலான்னு சொல்கிறது ஒரு 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 தொடர்புன்னு அர்த்தம். அப்போ முன்னால் உள்ள அந்த அல்லதியே பெயர் சொல்லையும் பின்னால் வரக்கூடிய அந்த வாக்கியத்தையும் அது தொடர்புபடுத்துது. அப்போ ஃபஅம்ம சிலா தொடர்பு என்ன சிலான்னு சொல்கிறோம். அது ஒரு நஹு பேர், அதை உள்ளபடியே சொல்லிக்கிட்டு போனால் நல்ல. ஃபஅம்ம சிலா, சிலா என்பது ஃபஹிய, அது அலா லர்பைனி 2 வகையாகும். ஜும்லத்தின் வஷிபிஹி ஜும்லத்தின், ஒன்று ஜும்லா வாக்கியம், அடுத்து ஷிபுஹு ஜும்லா லர்ஃப் ஜார் மஜ்ரூர். ஜும்லத்து அலா லர்பைனி, ஜும்லாவை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இஸ்மியா வஃபிஅலியா, அதாவது நொமினல் சென்டென்ஸ் அண்ட் வேர்பல் சென்டென்ஸ், பெயர் கூற்று வாக்கியம் அல்லது பெயர் சொல் ரீதியான வாக்கியம், மற்றது வினைச்சொல் ரீதியான வாக்கியம் நம்ம 2க்காக பிரிக்கலாம். முபதா ஹபரை கொண்ட வாக்கியம் ஜும்லா இஸ்மியா, ஃபியல் ஃபாயில் மஃபூலை கொண்டது ஜும்லா ஃபியலியான்னு சொல்லுவோம். வஷருத்துஹா வஷருத்துல் ஜும்லா,
அந்த சிலாவாக வரக்கூடிய அந்த ஜும்லா இருக்குத்தானே, அதனுடைய நிபந்தனை வந்து அம்ராணி, 2 விஷயங்கள் ஆகும். அஹதுஹுமா, அவைகளில் ஒன்று என தெரியுமா, அந்த குன ஹபரியத்தன், அந்த ஜும்லா ஹபரியத்தான ஜும்லாவாக இருக்கணும். அப்ப ஜும்லா 2 வகை, ஹபரியா மற்றது இன்ஷாஇயா. ஹபரியா என்றால் கூற்று வாக்கியம், இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு தகவலை சொல்றது. இன்ஷாஇயாண்டா நான் இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், கூற்று வாக்கியம் அல்லாத மற்ற எல்லாமே, கூற்று வாக்கியம் அல்லாத மற்ற எல்லாமே இன்ஷாஇயா. அதுல அம்ரு நஹி எல்லாம் வரும். அனி, நான் எதை நாடுகிறேன் என்றால், இட் மீன்ஸ், அனின் அர்த்தம் நான் கருதுகிறேன், ஐ மீன், இப்ப நான் கருதுகிறேன், முஹ்தமிலத்தன் லிசிதுகி வல் கதிப், ஹபரியத்தான கூற்று வாக்கியம் என்ன தெரியுமா அர்த்தம், முஹ்தமிலத்துன் லிசிதுகி வல் கதிப். அனி முஹ்தமிலத்தன் ஐ ஜும்லத்தன் முஹ்தமிலத்தன் லிசிதுகி வல் கதிப், உண்மைக்கும் பொய்க்கும் வாய்ப்புள்ள வாக்கியம். அப்ப ஹபரியத்தான கூற்று வாக்கியம் என்னன்னு தெரியுமா அர்த்தம், அதுல உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம். உதாரணமாக நான் சொல்றேன், ஒரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. உதாரணமாக நசலல் மத்தரு, இந்த என்சிருல் மத்தரு, மழை பெய்யுதுன்னு சொல்லி நான் நடு வீட்டுக்குள்ள இருக்கிற டைம்ல நான் சொல்றேன், என்சிருல் மத்தருன்னு நான் சொல்றேன். அல்லது நீங்க நடு வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, நான் வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து சொல்றேன் உங்கள்கிட்ட மழை பெய்யுதுண்டு, மழை பெய்யுதுப்பா உடுப்படுத்து உள்ளுக்கவை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப என்சிருல் மத்தர், மழை பெய்கிறது என்கிற அந்த வாக்கியம் இதன் ஒரு கூற்று வாக்கியம். ஏன்னா அது உண்மைக்கும் வாய்ப்பு இருக்கு, பொய்க்கும் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்றது இது உண்மைதான் இது பொய் தானுங்கிறத, நடப்பை நம்ம பார்க்கணும். நடப்புண்டா நிஜத்தை பார்க்கணும். வெளியே வந்து பார்த்தா மழை பெய்யுதுன்னா அப்போ அவர் சொன்னது உண்மைதான், வாக்கியம் சரி சிதுக்கு. அதே டைம்ல இல்ல அவர் சும்மா ஒரு குண்டை தான் தூக்கி போட்டிருக்காரு, பொய்யத்தான் விட்டுருக்காருன்னா மழை பெய்யலைங்கிறத வெளியே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு மழை பெய்யலை, வானம் இருட்டி தான் இருக்குது, ஆனால் மழை இன்னும் பெய்யலை. அப்ப எனவே அந்த நடப்பை பார்த்து, வாக்கியன்னு சொல்லுவாங்க அதுக்கு அரபுல, வாக்கியம் நடப்பு, வெளி உலகத்துக்கு வந்து பார்க்கலாம். என்ன வெளியே வந்து பார்க்கலாம், மழை பெய்யுதுன்னா அது உண்மை சொல்றாரு, மழை பெய்யலைன்னா போய் சொல்றாரு. அப்படியே இல்லையா? இதான் உலகத்துல உள்ள பொது நியதி. அப்ப இதுதான் ஜும்லா என்னது ஹபரியாங்கிறது, உண்மைக்கும் பொய்க்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம உண்மை பொய்ன்னு சொல்றல்ல. அல்லாஹ் சொல்லிட்டாண்டா அது மெய், நபி சொல்லிட்டாங்கண்டா அது மெய், அது வேற விஷயம். ஒருவர் சொல்லக்கூடிய அந்த அவருடைய தராதரத்தை பொறுத்து அது உண்மையாக மட்டும் இருக்கலாம் அல்லது பொய்யாக மட்டும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பொதுவாக நம்ம சொல்லுவோம் கூற்று வாக்கியம்ங்கிறது உண்மைக்கும் வாய்ப்பு இருக்குது, பொய்க்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக ஒரு சொல்றாரு வந்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பட்ட என்னது டிரைவர் மவுத்து, கண்டக்டர் மவுத்து, இன்னும் 10 பேர் மவுத்துன்னு சொல்றான் ஒரு வாக்கியம். உதாரணமாக சொன்ன என்னது ஒரு வீதி விபத்தை பத்தி ஒரு சொல்றாரு, என்னது பஸ் மோதியது அல்லது கார் மோதியதுன்னு சொல்றானுங்களான். அது உண்மையா பொய்யாங்கிற அந்த விஷயத்தை நம்ம போய் பார்க்கலாம், ரோட்டுக்கு போய் பார்த்து உண்மையில ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா சொன்னது உண்மை, இல்லை அவர் சும்மா குண்டை தான் விட்டிருக்காருன்னு சொன்னா அங்கே போய் பார்த்தா அது என்ன நடந்திருக்காது, அப்போ அது பொய். இது வழங்குது நமக்கு அழகா. அப்போ கூற்று வாக்கியம் என்ன அர்த்தம், உண்மைக்கும் பொய்க்கும் வாய்ப்பு இருக்கும். ஃபலா யஜூசு, எனவே உனக்கு சொல்ல முடியாது, ஜா அல்லதி இதுரிபுகுன்னு சொல்ல முடியாது. ஜா அல்லதி இதுரிபுகு, இது ஒரு ஏவல் வாக்கியம். இதுரிபுகு ஜா அல்லதி, ஒருவன் வந்தான், இதுரிபு அவனுக்கு நீ அடி, அப்படி சொல்ல இயலாது. ஏன்னா இல்ரிப்புங்கிறது ஒரு கூற்று வாக்கியம் அல்ல, அது ஒரு இன்ஷாயியத்தான வாக்கியம், அது ஒரு ஏவல் வாக்கியம். ஏவல் வாக்கியம் ஒரு காலமும் சிலாவாக வராது, இது அல்லதிக்கு பிறகு வராது. அப்ப ஜா அல்லது இல்ரிபுன்னு சொல்றது வாக்கியம் பிள்ளை. வலா ஜா அல்லதி பிதுகஹு, அப்படித்தானே இருக்குது. பிதுகஹு என்ற அந்த வாக்கியமும் சரிப்பட்டு வராது சொல்றாரு. ஜா அல்லதி ஒருவன் வந்தான், பிதுகஹு உனக்கு நான் அவனை விற்றேன் அப்படின்னு என்னது இருக்கு இல்லையா. உனக்கு நான் அவனை விற்றேனே, உனக்கு நான் அவனை விற்றேனே அவ்விதமான ஒருவன் வந்தான். இதா கசத்த பிகில் இன்ஷா, அதன் மூலமாக என்னப்பா இன்ஷா வாக்கியத்தை நாடினால், அதாவது இப்ப ஜா அல்லதி இதுரிபுஹு ஓகே, அது ஏவல் வாக்கியமே தான். ஜா அல்லதி பிதுகஹுல என்ன ஏவல் இருக்குது, அல்லது வந்து ஏதாவது நஹி இருக்குதா, எனக்குண்டா அந்த வாக்கியம் ஏன் இப்னு ஹிஷாம் சொன்னாருங்கிறதுல எனக்கு தெளிவில்லாம இருக்கு. ஜா அல்லதி பிதுகஹு உனக்கு அவனை நான் விற்றேனே அவ்விதமான ஒருவன் வந்தான். இல்ல வந்து எங்க இன்ஷா வந்திருக்குது, இன்ஷானா ஒன்று அம்ரா இருக்கணும் அல்லது நஹியா இருக்கணும் அல்லது தலபுல வேற தமன்னி தரஜி துஆ அதுதான் வரணும். ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஜா அல்லதி அபூஹு காயிமுன், ஜா அல்லதி அபூஹு காயிமுன் என்ற உதாரணத்துக்கு மாற்றமாக ஜா அல்லதி அபூஹு காயிமுன் அது கூட்டு வாக்கியமே தான். பாருங்க, ஜா ஒருவன் வந்தான், அல்லது அவன் எத்தே என்றால் அபூஹு காயிமுன் அவனுடைய தந்தை நிற்கின்றாரே, அவனுடைய தந்தை நிற்கின்றாரே அவ்விதமான ஒருவன் வந்தான், அது வாக்கியம் கூட்டு வாக்கியம். சரி,
ஜா அல்லது தரபுத்துஹு அதுவும் சரி. ஒருவன் வந்தான், ஜா அல்லது ஒருவன் வந்தான், தரபுத்துஹு அவனுக்கு நான் அடித்தேனே, நான் அவனுக்கு சாத்தினேனே, அவ்விதமான ஒருவன் வந்தான். அதெல்லாம் ஓகே வாக்கியம். ஆனா இவர் சொல்லிக்கக்கூடிய ஜா அல்லது பித்து கஹூல என்ன இன்ஷா இருக்குதுன்னு எனக்கு வழங்கல. இன்ஷான்னு அர்த்தம் கூற்று வாக்கியம் இல்லாத மற்ற வாக்கியம். ஆனா பித்து கஹுவ கூற்று வாக்கியமாக வைக்க முடியுமா இருக்கு. எனவே இமாம் இப்னு ஹிஷாம் காட்டக்கூடிய அந்த உதாரணம் எனக்கு அவ்வளவு உடன்பாடான வாக்கியமாக வழங்கல. ரெண்டாவது சொல்றாரு வசானி, ரெண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அந்த கூன அந்த ஜும்லா இருக்க வேண்டும் முஷ்தமிலத்தன் அலா லமீர், ஒரு லமீரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அந்த ஜும்லாவில் ஒரு லமீர் வரணும். முத்தாபிகுனில் மௌசூல், மௌசூலுக்கு நேர்படக்கூடிய ஒரு லமீர் இருக்கணும். ஃபி இஃப்ராதிஹி முஃப்ரது ஆகுகின்ற விடயத்திலையும், வதஸ்னியத்திஹி தஸ்னியவாக ஆகிற விடயத்திலையும், வஜம்இஹி ஜம்முடைய விஷயத்திலையும், வத்தத்கிரி முதக்கர் விஷயத்திலையும், வத்தஅனிசி மோனஸ் விஷயத்திலையும் கண்டிப்பாக இஸ்மௌசூலுக்கு நேர்படக்கூடிய ஒரு லமீரை கொண்டதாக அந்த வாக்கியம் இருக்க வேண்டும். நஹு ஜா அல்லதி அக்ரம் து, ஜா அல்லதி ஒருவன் வந்தான், அக்ரம் து அவனுக்கு அவனை நான் கண்ணியப்படுத்தினேன் அல்லது நான் அவனை உபசரித்தேனே. அக்ரமன் அந்த விருந்தோம்பல் செஞ்சு ஒரு ஆளை ட்ரீட் பண்றேன். ட்ரீட்னா அவருக்கு ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்கணும்னு அர்த்தம். அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தது இக்ராமுல் லைஃப். அவன் நான் அவனை விருந்தோம்பல் செய்தேனே அவ்விதமான ஒருவன் வந்தான். அப்ப அது வாக்கியம் சரி. இப்ப அதுல வந்து என்னன்னு அக்ரம் துஹு நுஹு லமீர் வருது. அதை பார்த்து மீறுது அல்லது என்கிற இஸ்மௌசூல பார்த்து மீறுது. ஜா அல்லத்தி ஒருத்தி வந்தால் அக்ரம் துஹா நான் அவனை சங்கைப்படுத்தினேனே அவ்விதமான ஒருத்தி வந்தால். அப்ப இங்க அக்ரம் துஹா ஹா என்கிற லமீர் வந்திருக்கு, அல்லத்தியை பார்த்து மீறுது. சரி, கரெக்ட் வாக்கியம். ஜா அல்லதானி அக்ரம் துஹுமா இருவர் வந்தார்கள், நான் அவர்கள் இருவரையும் கண்ணியப்படுத்தினேன் அல்லது விருந்தோம்பல் செய்தேனே அவ்விதமான இருவரும் வந்தார்கள். அப்ப அக்ரம் துஹுமாவுல ஹுமா என்கிற லமீர் வந்திருக்குது, அது அல்லதானியை பார்த்து மீறுது. அதே மாதிரி ஜா அல்லத்தானி அக்ரம் துஹுமா, அங்கேயும் எனது அல்லத்தானியை பார்த்து அக்ரம் துஹுமான்னு லமீர் மீன் இருக்கு. ஜா அல்லதீன அக்ரம் துஹும், அப்போ ஹும்னு வந்திருக்கு, அல்லதீனையை பார்த்து அப்படி வந்திருக்கு. ஜா அல்லாத்தி அக்ரம் துஹுன் அல்லது ஜா அத் அல்லாத்தி அக்ரம் துஹுன்னு. இந்த வாக்கியத்தில் அல்லாத்தி என்கிற மோனஸ் ஜெம்மை பார்த்து அக்ரம் துஹுன் ஹுன்னு லமீர் இருக்குது. நான் யாரை கண்ணியப்படுத்தின அத்தகைய அந்த பெண்கள் வந்தார்கள். அடுத்து சொல்றாரு வகது யுஹதஃபுல் லமீர், இந்த லமீர் ஹதுப் செய்யப்படலாம். எந்த லமீர்? இந்த இஸ்மு அந்த இந்த சிலாவுல அதாவது ஜும்லாவுல வரக்கூடிய அந்த லமீர் நமக்கு வேணுமான ஹதுப் செய்யலாம். சவா உன்கான மரஃபுவன், அது ரஃபு செய்யப்பட்ட லமீராக இருந்தாலும் ஹதுப் செய்யலாம். நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய வசனத்தை போல சும்ம லனன்ஸி அன்ன மின் குல்லி ஷீஅத்தின் அய்யுஹும் அஷத்து அலா ரஹ்மானி இத்தியா, சூரா மரியம்ல வரக்கூடிய வசனம். அதாவது எல்லோருமே நாளை மறுமை நாளில் அஸ்ஸிராத் என்கிற அந்த பாலத்தை கடந்தாகணும். அல்லாஹ் தஆலா அதை மிக தெளிவாக சொல்லிக்கிறான். எனது மாமின்கும் இன்னஹதின் எனது இல்லா இன்ன கான அலா ரப்பிக்க ஹத்மன் மக்தியா என்ற வசனம். வமா மின்கும் இல்லா வாரிதுஹா, என்ன வமா மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்மன் மக்தியா, நீங்க எல்லோரும் அந்த அஸ்ஸிராத் என்கிற பாலத்தை கடக்கணும். அசிராத்துல் முஸ்தகீம் அல்ல. யார ஆக்கல் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்ற சிராத்துல் முஸ்தகீம் கதை ஒன்று இல்லை. அசிராத்துல் முஸ்தகீம் அது இஸ்லாம், இது அசிராத் பாலம். முஸ்தகீம் ஒரு அடைமொழியோன்னு என்னது வரல, நீங்க நல்லா உலக எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை அக்கீதாவில். அப்ப சிராத் என்கிற அந்த பாலம், அந்த பாலத்தை கடக்கிற விஷயத்தை பற்றி அர்த்தம் சொல்லும் பொழுது எல்லோரும் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போறோம், நரகத்துக்கு போறவங்க நரகத்துல விழுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளை மறுமை நாள்ல அந்த காஃபிர்களை எல்லாம் என்னது நாங்க ஒரு கணம் பிடிக்கிறதுக்காக வேண்டி அதில் இருக்கக்கூடிய முரடர்கள் இருப்பாங்களே, காபிர்களையும் உரத்த முரடனுகள், அந்த முரடர்களையும் நாங்க வேறையா பிடிப்போம் என்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது சும்மலன்சி அன்ன மின் குல்லி ஷியத்தின் ஒவ்வொரு கூட்டத்தாரிடமிருந்தும் நாங்கள் பிடித்தெடுப்போம். ஐயுகும் அஷத்து அலர் ரஹ்மான் இத்தியா, யார் அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதால், பாவம் செய்வதால், அத்துமீறுவதால் எல்லை மீறினானோ அத்தகைய ஒவ்வொருவனையும் நாங்கள் பிடித்துக் கொள்வோம். இப்ப இந்த வாக்கியத்துல இந்த வசனத்துல சும்மரனன் சேர்ன மின்குள்ளி ஷியத்தின் ஐயுகும், ஐய நம்ம வந்து இதாக வச்சு கொண்டால் இஸ்மு மௌசூலா வச்சு கொண்டால் அந்த ஐயு என்கிற இஸ்மு அந்த இஸ்மு மௌசூலுக்கு வரக்கூடிய சீலாய தெரியுமா? அந்த ஹும் அஷத்துன்னு வருது, ஐயுஹும் அஷத்துன்னு வருது தானே. அதுல வந்து ஐயுஹும் ஹுவ அஷத்துன்னு இருக்கும். அந்த ஹுவ அஷத்துல வரக்கூடிய அந்த ஹுவ என்கிற லமீர் அது செய்யப்பட்டிருக்குது. அவர்களில் யார் மிகவும் பலசாலியாக இருப்பார்னு அவர்களை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். ஐ அல்லதி ஹுவ அஷத்து, இங்க ஹுவ என்கிற அந்த இஸ்மு மௌசூல் இந்த இஸ்மு மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹதுப் செய்யப்பட்டிருக்குது. அவ் மன்சூபன் அல்லது நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த
லமீரை நம்ம என்ன செய்யலாம், ஹதுஃப் செய்யலாம். இப்ப இந்த மாதிரி வாக்கியம் இல்லாம நான் உங்களுக்கு எளிய வேற ஒரு சிம்பிள் வாக்கியம் சொல்றேன். அந்த வாக்கியத்துல லமீர் ஹதுஃப் செய்யப்பட்டதை பாருங்க. அல்லதியை வச்சு நான் எழுத போறேன். பாருங்க. ஃபரிஹத் தாலிபு அல்லதி நாஜிஹுன் ஃபில் முசாபகத்தி பில் ஜாயிஸா. இப்படி ஒரு வாக்கியம் ஒன்று எழுதிருக்கேன் பாருங்க. ஃபரிஹத் தாலிபுன்னு ஒரு மாணவன் மகிழ்ச்சிப்பட்டான். அல்லதி அவன் எத்தகைய மாணவன் என்றால் ஹுவ நாஜிஹுன் ஃபில் முசாபகா, அவன் போட்டியில் வெற்றி பெற்றானே அவ்விதமான ஒரு மாணவன். அந்த ஹுவ என்கிறது அமீர் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த இதுல ஹது செஞ்சு காட்டிருக்கிறேன். அவ போட்டியில் வெற்றி பெற்றானே அவ்விதமான ஒரு மாணவன் மகிழ்ச்சிப்பட்டான் பில் ஜாயிஸா, பரிசை கொண்டு பரிசை பெறுவதன் மூலமாக மகிழ்ச்சிப்பட்டான். அவ அல்லதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹுவ என்கிற அந்த அமீர் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த இடத்துல ஹது செஞ்சிருக்கேன். இப்படி மர்ஃபுவாக வரக்கூடிய தமீர் தேவைக்கு மட்டும் அது செய்யலாம், சும்மா கண்டபடி அது செய்யறல, தேவைக்கு அது செய்யலாம். அவு மன்சூபன், ஆனா கூடுதலாக மன்சூபான தமீர் தான் அது செய்யப்பட்டு வார. உதாரணமா பாருங்க, நஹு வமா அமிலத் ஐதீஹிம், அவர்களது கரங்கள் சம்பாதித்து கொண்டதே அவ்விதமான ஒன்றையும். அவங்க வமா அமிலத் ஹூ ஐதீஹிம், அந்த அமிலத்து ஹூன்னு என்னது, ஒரு ஹா ஒன்று அங்க இருக்கும். கைரு ஹம்சா வல் கிசாஇ வ ஷுபா, ஹம்சா இமாம் ஹம்சா, இமாம் கிசாஇ, இமாம் ஷுபா அல்லாத மற்றவங்க ஓதி இருக்காங்க அமிலத்துஹு, அமிலத்துஹுன்ற ஓதி இருக்காங்க பில் ஹாஇ அல் அசில், அசில் படி அந்த ஹாவை வச்சு ஓதி இருக்காங்க. வகர ஹா உலா, இந்த 3 பேரும் ஓதி இருக்கிறாங்க, ஹம்சா கிசாஇ ஷுபா போன்றவங்க ஓதி இருக்காங்க பிஹதிஃபிஹா, அந்த ஹா என்கிற லமீரை ஹதுஃப் செஞ்சு ஓதி இருக்காங்க. இப்ப இதே மாதிரி நம்ம லேசான வேறொரு உதாரணம் சொல்றதா இருந்தால் இப்படி எழுதலாம். ஏன்னா நிறைய அதுக்கு லேசான உதாரணங்கள் எழுதலாம். பாருங்க, லரபுத்து ரஜுல, ஒரு மனிதனுக்கு நான் அடித்தேன். அல்லது அவன் நித்தேவன் என்றால் ரஐத்து ஃபித்தரிக், பாதையை நான் கண்டேனே அவ்விதமான ஒரு மனிதனுக்கு நான் அடித்தேன். இந்த வாக்கியத்துல அல்லதி ரஐத்து ஹூ, ஹூன்ற ஒரு லமீர் இருக்கும், அந்த லமீர் நான் ஹதுஃப் செஞ்சிருக்கேன். லரபுத்து ரஜுல அல்லதி ரஐத்து ஹூ ஃபித்தரிக், அதான் வாக்கியம். ஆனால் ரஐத்து ஹூல வரக்கூடிய அந்த லமீரை நான் ஹதுஃப் செஞ்சிருக்கேன் அப்படிக்கேன். அப்படி ஹதுஃப் செய்யலாம். தேவைப்பட்ட நம்ம மஃபூலுடைய எல்லாமே நிறையவே ஹதுஃப் செய்யப்படுது. குர்ஆனை பாருங்க எப்படி வருதுன்னு கேட்டால், يعلم ما تسرون وما تعلنون, يعلم ما تسرونه وما تعلنونه, அந்த லமீர் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. சூரத்துல் பக்கராவுல நீங்க பார்க்கலாம். வகரஅ ஹாஉலாய் பிஹதிஃபிஹா அவ் மஹ்ஃபூதன், அல்லது ஜெர்ரு செய்யப்பட்டதாக அது ஆகிவிட்டாலும் சமமே. அப்ப ரஃபு செய்யப்பட்ட லமீரை ஹதுஃப் செய்யலாம், நஸ்பு செய்யப்பட்ட லமீரை ஹதுஃப் செய்யலாம், ஜெர்ரு செய்யப்பட்ட லமீரையும் ஹதுஃப் செய்யலாம். அவ் மஹ்ஃபூதன் பில் இலாஃபா, இலாஃபத்தின் மூலமாக ஜெர்ரு செய்யப்பட்ட லமீர். ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்றை போல, ஃபக்தி மா அன்த காதின், ஃபக்தி நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், மா ஒன்றை, அந்த காது நீ எதை தீர்ப்பு நீ எதை நீ தீர்ப்பாக சொல்லுகிறாயோ அந்த அந்த ஒன்றை நீ தீர்ப்பு சொல். ஃபக்தி மா அன்த காத். அப்ப இது என்ன விஷயம்னு கேட்டால், ஃபிர் அவுன் இருக்கான்ல, அந்த ஃபிர் அவுன் வந்து மூசா நபியோட ஒரு சவால் விட்டான். என்ன அதுல என்னன்னு கேட்டால், நீ பெரிய சூனியக்காரனாக, நீ ஒரு பெரிய நபியாக இருந்தால் நாங்க செய்யக்கூடிய சூனியத்தை நீ முறியடி அப்படின்னு சொல்லி. அப்ப என்னது, மூசா நபியோட போட்டிக்கு வந்த அந்த மற்ற சோதிடர்கள் சூனியக்காரர்கள் அவருடைய கயிறுகளை போட்டாங்க, அது பாம்பாக நெடுங்கி ஓடிச்சு. மூசா நபி அவருடைய கைத்தடியை போட்டார், அது அந்த அத்தனை கயிறுகளையும், என பாம்பாக நெடுந்தோடிய அத்தனை கயிறுகளையும் கைத்தடிகளையும் அது விழுங்கினிச்சு. அப்ப இதோ இது இந்த அற்புத நிகழ்வை கண்ட உடனே அந்த போட்டிக்கு வருகின்றிருந்த அத்தனை சூனியக்காரர்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இது ஒரு நபியை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாண்டால், அப்ப நான் அழைச்சி வந்த ஆக்கள் எந்த அனுமதி இல்லாம நீங்க மூசாவை நம்பி இஸ்லாத்துக்குள்ள போயிட்டீங்களே, உங்களோட இடிங்களா செய்த வேலை, உங்களோட காலையும் கையையும் விட்டு வேண்டாம், உங்களே பசுமரத்தானியில எனது இந்த தூக்கு மேடையில நான் ஏற்று வேண்டாம், அதான் இதான்னு சொல்லி ஃபிரௌன் கத்தினான். அந்த நேரத்தில் அந்த அவங்க எல்லாரும் சொன்னாங்க என்ன தெரியுமா, ஃபக்திமா அந்த கால், நீ கொடுக்குற தீர்ப்பை கொடு, நாங்க அதை பொறுத்துக்குவோம், எங்களுக்கு சொர்க்கம்தான் முக்கியம், ஈமான் இஸ்லாம் தான் பெருசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதை ஃபக்திமா அந்த கால், ஃபிரௌனே நீ செய்யற தீர்ப்பை செய், அதாவது நீ எடுக்கிற தீர்ப்பை நீ எடு அப்படின்னா. அப்ப இதுல வந்து ஃபக்திமா அந்த காலிஹி, எதை நீ தீர்ப்பாக சொல்வாய் அவ்விதமான ஒன்றை நீ தீர்ப்பாக சொல். அப்ப அந்த காலிஹில வரக்கூடிய அந்த லமீர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது, மா அந்த காலிஹின்னு இருக்குமா சில்ல. அதே மாதிரி வகௌலி ஷாயிரி, கவிஞருடைய கூற்றையும் போல. என்ன கவிஞருடைய கூற்று, ஒரு அருமையான கவிதை இது.
சத்துபுதி லக்கல் ஐயாமு மா குந்த ஜாஹிலா வயத்தீக பில் அஹ்பாரி மன் லம் துஸவிதி. சத்துபுதி லக்கல் ஐயாமு மா குந்த ஜாஹிலா வயத்தீக பில் அஹ்பாரி மன் லம் துஸவிதி. இன்றைக்கு ஒரு பாடமும் நீங்க படிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த கவிதையினுடைய தத்ரூஃப கருத்தை நீங்க கண்டிப்பாக வழங்கெடுக்கணும். ஒரு அருமையான தத்துவத்தை அந்த டைம்ல அந்த தனது தரஃபத்து பின் அப்தா படிச்சாரு. தரஃபத்து பின் அப்தா படிச்ச மிக அருமையான வரிகளில் ஒரு வரிதான் என்னப்பா இந்த பைத். மிக அருமையான துண்டு. எனக்கு என்னது தரஃபத்து பின் அப்தா இப்ப உசுரோட இருந்தார் என்று சொன்னால் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார். அந்த அளவு என்னது ஒரு அருமையான தத்ரூப கருத்தை அவர் சொல்லி இருக்காரு. அவருடைய மனைவிக்கு தான் அவர் இந்த செய்தியை சொன்னாரு. அந்த செய்தி இன்றளவும் என்னது சாகா வரம் பெற்ற வரிகளாக வரலாற்றுல இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு வரி இது. சத்துபுதி லக்கல் ஐயா, நாட்கள் உனக்கு வெளிப்படுத்தும் மா ஒன்றை குந்த ஜாஹிலன், நீ எதை அறியாதவனாக இருந்தாயோ அந்த ஒன்றை நாட்கள் நிச்சயமாக உனக்கு வெளிப்படுத்தும். அபுதா யுபுதீண்டா வெளிப்படுத்தும். சீன் சீன் சௌஃப அது முதாரி அன்னஃபியல்ல ஹர்ஃபு தன்ஃபீஸ். அப்ப சத்துபுதி லக்கல் ஐயா, நாட்கள் உனக்கு வெளிப்படுத்தும் மா ஒன்றை குந்த ஜாஹிலஹு, அதான் அசில் வாக்கியம். மா குந்த ஜாஹிலா, நீ எதை அறியாதவனாக இருந்தாயோ அந்த ஒன்றை காலம் உனக்கு காட்டி தந்துடும். அது மெய்யா இல்லையாப்பா? நம்ம 10 வயசு நமக்கு தெரியாம இருந்த பல விஷயங்கள் 15 வயசாக நமக்கு புரிஞ்சிருது. 20 வயசாக முன்னால எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. காலம் போக 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 மனுஷனுக்கு தெரியாம இருந்த பல விஷயங்கள் அவனுக்கு அப்படியே வெள்ளிடை மலையாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவனுக்கு விளங்கி கொண்டே இருக்கும். ஞானங்கள் உதயமாகி கொண்டே இருக்கும். அவனுக்கு என்ன அந்த டைம்ல சிறாக்களோட பழக 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 அவங்களுடைய ரகசியங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய செயற்பாடுகள், அது இது எல்லாமே நமக்கு விளங்கிடும். காலம் காட்டி தந்துடும். சைக்காலஜி கூட சொல்லுது, ஒருத்தியையோ ஒருத்தனையோ ஒரு 4 மாசத்துக்கு மேல ஏமாத்தவே இயலாது. அதுக்கு மேல ஏமாத்தினா என்னது ஏமாத்தே அது எப்படியும் அந்த சில செய்திகள் என்னது அவுட் ஆகிரும், வெளியாகிரும். அது அப்படித்தான் என்னது அல்லாஹும் வச்சிருக்கான். எனவே காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி காலம் எல்லாத்தையும் காட்டியும் கொடுத்துரும். ஒருவருடைய வண்டவாளத்தை, ஒருவருடைய சூபிசத்தை என்னது ஃபேஸ் கவர் காட்டி கொண்டு தெரிஞ்சாலும், என்ன முகமூடி அணிஞ்சு கொண்டு தெரிஞ்சாலும், கண்டிப்பா அவருடைய எல்லா குறைகளையும் காலம் காட்டி கொடுத்துரும், நாட்கள் காட்டி கொடுத்துரும். பல விஷயங்கள் என்னது நாட்கள் வெளிப்படுத்திடும். அதுல மாத்து கருத்து இல்லை. சத்துபுத்தி இலக்கல் ஐயாமுமா குந்த ஜாஹில வயத்தீக பில் அஹ்பார், சில தகவல்களை உன்னிடத்தில் கொண்டு வருவார்கள். மன் சிலர், தகவல்கள் ஹபருஞம் அஹ்பார்னால் தகவல்கள் செய்திகள், அதை வயத்தீக்கென உன்னிடத்திலே எடுத்துக்கொண்டு வருவாங்க. மன் சிலர், லம் துஸவித், நீ கட்டுச்சாதம் கொடுத்து அனுப்பி வைக்காத சிலர். அதாவது நீயாக மெனக்கட்டு தூது விட்டு போய் தகவல் எடுத்துட்டு வாண்டு சொல்லி நீ மெனக்கட்டு அனுப்பாம சும்மா, அதாவது யாரோ ஒருத்தன் உனக்கு நியூஸ் வந்துட்டு போய் தருவான். அதாவது என்ன விஷயம் இருக்கட்டா மகன், அதாவது இப்ப அதாவது நீ ஒரு விஷயத்தை அறியணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப மாச்சப்பட்டு அந்த விஷயத்தை பத்தி தேடிக்கொண்டிருப்பாய், அல்லது அதை பத்தியான தகவல் அறிவதற்கு ஆவலாக இருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது எதார்ச்சியா ஒருத்தன் உனக்கு தகவல் தந்துட்டு போய் தருவான். சும்மா ஒரு 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 சிம்பிள் விஷயமா அவன் அதை உங்களுக்கு காட்டி தந்துட்டு போய் தருவான். உதாரணமா நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க, இதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யற, என்ன மாதிரி இதுக்கு விளக்கம் அப்படி பண்ணிக்கிற டைம்ல திடீர்னு ஒருத்தன் ஏன்னா நீங்க இப்படி இருக்கீங்க, இதை இப்படி செஞ்சா நல்லது தானே அப்படின்ட்டு அவன் செய்தி சொல்லிட்டு போய் தருவான். அதே மாதிரி என்னது நீங்க ஒரு இடத்துல குந்தி கொண்டிருப்பீங்க, ரோட்ல போற ஒருத்தன் என்னது ஒரு தகவல் உங்களுக்கு நியூஸ் தந்துட்டு போய் தருவான். நீங்க மிச்ச நாள் யோசிச்சு தலையை உடைச்சு கொண்டு இருந்த விஷயத்த அவர் உங்களுக்கு என்ன ஒரு சில கணப்பொழுதுகளை சொல்லிட்டு போய் தருவான். அப்ப எதிர்பார்க்காத சிலர் கூட சில தகவல்களை உங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்கப்படாத சிலர் மூலமாக கூட உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். அதனால என்னது இதுதான் என்னது காலம் செய்யக்கூடிய கோலங்கள் அப்படிங்கிறாரு. என்னது இந்த தரஃபத்து பின் அப்தா உசுரோட இருந்தால் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு 2 முத்தம் கொடுத்துடலாம். இனி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர் என்னது எழுப்பாட்டி அவருடைய எண்பு கூடுகளுக்குத்தான் நம்ம காணிக்க செலுத்த வேண்டி வரும். ஐ மா குந்த ஜாஹிலஹு. அப்ப பாருங்க இதுல சொல்றாருன்னா சத்துபுதி லக்கல் ஐயம் மா குந்த ஜாஹிலஹு அப்படின்றாருன்னு. அப்ப அங்க ஜாஹிலஹுன்னு வர வேண்டிய அந்த லமீர் ஹதுஃப் செய்யப்பட்டு மா குந்த ஜாஹிலா அப்படின்னு இருக்குது. ரைட். அவ் மஹ்ஃபூதன் பில் ஹர்ஃப், அல்லது ஹர்ஃபை கொண்டு ஹர்ஃபு ஜர்,
ஹர்ஃபு ஜர்ரை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதாக அது ஆகி இருந்தாலும் அதை நமக்கு ஹதுஃப் செய்யலாம். அந்த லமீரையும் ஹதுஃப் செய்யலாம். நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய கூற்றை போல, யஅகுலு மிம்மா தஅகுலூன மின்ஹு வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன. அதாவது அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு இறை தூதுவர்களாக நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினான். அப்ப நபிமார்களை அனுப்பின உடனே இவனுக்கு கேட்டான்ல தெரியுமா, மாலி ஹாதர் ரசூல் யஅகுலு தஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக். என்னடா இறை தூதர்ன்றானோல் நாங்க தின்ற அதே பானையும் பருப்பையும் பராட்டாவையும் அடிச்சுக்கிட்டு இந்த ஆள் ரோட்ல சுத்துறான், இவன் எப்படி நபியா வரலாம் அப்படின்னு கதைக்கிறானோல். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல ஒரு விசித்திரமான காட்சியா சொல்றார். குறைசிகள் கேட்டானோலாம், என்னடா இவர் தூதர்ன்னு சொல்றானோல், தூதர்னா மலக்கு மாதிரி இல்லையாடா இருக்கணும், இவர் என்னடா இது எங்களையும் மாதிரி பானையும் பராட்டாவையும் எனது அடிச்சுக்கிட்டு இந்த ஆள் எனது சோத்தையும் எனது மீன்கறியையும் சாப்பிட்டுக்கிட்டு இவர் தூதர்ன்றாரு, எங்களுக்கு மாதிரி என்னடா வித்தியாசம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓ, அதில் மாத்து கருத்துல ஏ குழுமிமா தகுல் நவீனு, நீங்க தின்ற சாப்பாட்டை தான் அவரும் தின்றாரு, வயசு மிம்மா தஷரபு, நீங்க குடிக்கக்கூடிய அதே தண்ணியை தான் குடிக்கிறாரு, அவர் ஒன்றும் லாமனையை குடிக்கவும் இல்லை, பெட்ரோலை குடிக்கவும் இல்லை, ஆனா அவர் தூதர் தான். அவரு தூதர் தான் அப்படின்னு. அப்ப ஏகுலு அவர் சாப்பிடுகிறார், மீம்மா தகுல் நவீனு நீங்கள் எதிலிருந்து மொத்துகிறீர்களோ அதிலிருந்து அவரும் சாப்பிடுகிறார் அந்த தூதர். வயசுரபு மீம்மா தஷரபு, வயசுரபு இன்னும் அவர் பருகுகிறார், அருந்துகிறார். மிம்மா தஷ்ரபூன மின்ஹு, நீங்க எதிலிருந்து நீங்கள் அருந்துகிறீர்களோ அதிலிருந்து தான் அவரும் அருந்துகிறார். அடுத்ததை பாருங்க. வகௌலி ஷாயிரி, இன்னும் ஒரு கவிஞருடைய கூற்றையும் போல, நுசல்லி லில்லதி சல்லத் குரைஷுன் வனஅபுதுஹு வ இன்ஜஹதல் உமூமு. நுசல்லி நாங்கள் தொழுவோம், லில்லதி ஒருவனுக்காக, சல்லத் குரைஷ்னை சல்லத் லஹு குரைஷ் குறைஷிகள் யாருக்காக தொழுதார்களோ அத்தகைய ஒருவனுக்காக நாங்களும் தொழுவோம். அதாவது குறைஷிகள் யாரை தொழுதார்களோ அவனையே நாங்களும் தொழுவோம். வனஅபுதுஹு அவனையே நாங்கள் வணங்குவோம். வஇன்ஜஹதல் உமூமு பொதுமக்கள் மறுத்தாலும் சரியே, பொதுமக்கள் மறுத்தாலும் சரியே. அப்ப இங்க நுசல்லி லில்லதி சல்லத் லஹு குரைஷ், அந்த லஹு என்கிற அந்த ஜார் மஜ்ரூர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு இரும். ரைட், ஐ நுசல்லி லில்லதி சல்லத் லஹு குரைஷ். வஃபி ஹாதல் ஃபஸ்லி, இந்த பாடத்திலே இருக்கிறது, தஃபாசீரு கசீரத்துன் அதிகமான விளக்கங்கள் இருக்கின்றன. லா யலீகு பிஹா ஹாதல் முக்தசர், இந்த சுருக்கமான கிதாப் அதற்கு இடம் கொடுக்காது. லா யலீகுன்னு அதுக்கு தகாது. ஹாதல் முக்தசர் இந்த சுருக்கமான கிதாப். அதுக்கு பிறகு சொல்றாரு, வஷிபுஹுல் ஜும்லத்தி சலாசத்து அஷியா, ஷிபுஹுல் ஜும்லா என்கிறது 3 விஷயங்களை குறிக்கும். அல் லர்ஃப் என்றால் லர்ஃப் ஆகும். லர்ஃப்னு அர்த்தம் லொகேட்டிவ் நவுன்ஸ், என்னப்பா இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் தான் லர்ஃப். நஹு அல்லதி இந்தக்க, அல்லது இந்தக்க என்பதை போல இந்தக்க என்கிறது லர்ஃப். வல் ஜார் வல் மஜ்ரூர், இன்னும் ஜார் மஜ்ரூரும் ஆகும். நஹு அல்லதி ஃபித்தார், அப்ப ஃபித்தார் என்கிறது ஜார் மஜ்ரூர். வஸ்ஸிஃபா அஸ்ஸரீஹா, சிஃபா சரிஹா என்றால் இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூலுக்கு சொல்றது அஸ்ஸிஃபத்து சரிஹாண்டு. வதாலிக ஃபீ சிலத்தி அல், அல்லுடைய சிலாவுல அஸ்ஸிஃபத்து சரிஹாவாகும். வகது தகத்தம ஷர்ஹு, சம்பந்தமான விளக்கமெல்லாம் முந்திவிட்டது. வஷர்த்து லர்ஃபி வல் ஜாரி வல் மஜ்ரூர், லர்ஃபுடையவும் ஜார் மஜ்ரூருடைய நிபந்தனையாகிறது ஐயக்கூனா தாம்மைனி, அவ்விரண்டும் தாமாக இருக்கணும். தாம்ன்ற அர்த்தம் கருத்து முழுமை பெற்றவைகளாக இருக்கணும். ஃபலா யஜூசு, எனவே நீ உலர்த்த மாட்டாய். ஃபலா யஜூசு உனக்கு ஆகாது. ஜா அல்லதி பிக்கன்னு சொல்லிடாது. ஜா அல்லதி ஒருவன் வந்தான், பிக்க அவனை கொண்டா இருக்குமே, அவனை கொண்டா இருக்குமே என்னடப்பா கருத்து கம்ப்ளீட் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு ஜா அல்லதி ஒருவன் வந்தான், அம்சி நேற்று, வாக்கியம் கம்ப்ளீட் இல்லையே. லினுக்சானிஹிமா, எனவே அந்த ரெண்டும் கருத்து ரீதியாக நுக்சான்டா நாகிஸ் குறைவுள்ளதாக இருப்பதற்காக. வஹக்கல் கிசாஇயோ, இமாம் கிசாஇ சொல்றாரு, நஸல்னா அல் மன்சில் அல்லதி அல் பாரிஹா, இப்படி நமக்கு சொல்லலும்னு சொல்றாரு. நஸல்னா அல் மன்சில, ஒரு வீட்டிலே நாங்கள் போய் இறங்கினோம், அல்லது நாங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக சென்றோம். அல்லதி நஸல்னாஹு அல் பாரிஹா, நேற்றிரவு எந்த வீட்டுக்கு விருந்தாளியாக போய் இறங்கினோமோ அந்த வீட்டுக்கு நாங்கள் இன்றும் விருந்தாளியாக போய் இறங்கியிருக்கிறோம்னு சொல்லலாம்ன்றாரு. ஐ அல்லதி நஸல்னாஹு அல் பாரிஹாண்டு. வஹுவ ஷாதுன், இது என்னப்பா மிக அரிதான பயன்பாடு, இப்படி சொல்றது இல்லைன்றாரு. வைதா வக்கல் லர்ஃபு வல் ஜாரு வல் மஜ்ரூரு, லர்ஃப் ஜார் மஜ்ரூர் வந்தால், சிலத்தன் சிலாவாக வந்தால்,
கானா அவை இரண்டும் ஆகிவிடும் முத்தஅல்லிகைனி பிஃபிலின் மஹதுஃபின் உஜூபன் கட்டாயமாக ஹதுவு செய்யப்பட்ட ஃபியலோடு சம்பந்தப்பட்டவைகளாக அவை ஆகிவிடும். தக்தீருஹு இஸ்தகர்ர அதனுடைய தக்தீர் இஸ்தகர்ர என்று இருக்கும். வல்லமீர் உள்ளதி கான முஸ்தத்திரன் முஸ்தத்திரான லமீராக இருந்தது அத்தகைய அந்த லமீரானது ஃபில் ஃபியல் அந்த ஃபியல்ல மறைஞ்சு காணப்பட்டுச்சு அந்த லமீரானது இன்தக்கல மின்ஹு அங்கிருந்து நகர்ந்து விடும் இலைஹிமா அந்த ஜார் மஜ்ரூர் லர்ஃபை நோக்கி மீண்டு விடும்ன்றார். அந்த பந்தியில் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த கடைசி பந்தியில சரி அந்த கடைசி பந்திக்கு மேல் பந்தியில் என்ன தெரியுமா சொல்றாரு? லர்ஃப் ஜார் மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லாவாக அந்த சிலாவாக வரலாம். லர்ஃப் ஜார் மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லாவாக வரலாம். ஆனால் நிபந்தனை கருத்து கம்ப்ளீட் ஆனதாக இருக்கணும். கருத்து கம்ப்ளீட் இல்லாத லர்ஃப் ஜார் மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லாவாக வர முடியாது. அடுத்த பந்தியில சொல்றாரு என்னன்னு கேட்டா ஜார் மஜ்ரூர் சிலாவாக வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய அசில் தக்தீர் இஸ்தகர்ர என்கிற ஒரு ஃபியலாகத்தான் அது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இஸ்தகர்ர என்கிற ஃபியல் மறைஞ்சிருக்கக்கூடிய அல்லது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்தகர்ர என்கிற ஃபியலுக்குள்ள ஒரு லமீர் இருக்கும். அந்த லமீர் இஸ்தகர் என்ற ஃபியல் ஹதுஃப் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த லர்ஃபுக்கு அல்லது ஜார் மஜ்ரூருக்கு அந்த லமீர் மீண்டு வந்துடும் அப்படின்றாரு. அது எனக்கு நாங்கள் அந்த விஷயத்தை உடன்பாடு இல்லை. இமாம் இப்னு ஹிஷாமும் ஜமக்ஷரி என்கிற ஒரு இலக்கிய வித்துவான் அவரும் தான் இந்த கருத்தை வாதிடுறாங்க. மற்றவங்க அந்த கருத்தை வாதிட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க என்றால் இஸ்தகர் என்கிற ஃபீல் ஹதுஃப் செய்யப்பட்டு அதோட சேர்த்து லமீரும் ஹதுஃப் செய்யப்பட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப இந்த விஷயங்களோட நமக்கு இன்றைய இந்த பாடம் நமக்கு போதும். அப்போ இதில் சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதோட நான் ஒரு 2 நிமிஷம் சுருக்கம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க மக்கள். அதாவது நம்ம இப்போ இன்றைக்கு பார்த்த பகுதி என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு இஸ்மு மௌசூலுக்கு ஒரு சிலா வரும். அந்த சிலா ஜும்லாவாக அல்லது ஷிபுஹு ஜும்லாவாக இருக்கும். ஜும்லாண்டா ஜும்லா இஸ்மியா அல்லது ஜும்லா ஃபியலியான்னு சொல்லுவோம். அடுத்தது ஷிபுஹு ஜும்லான்றது லர்ஃப் ஜார் மஜ்ரூரை குறிக்குது. அடுத்த விஷயம் சொல்றாங்கன்னா இந்த ஜும்லாவாக வரும் பொழுது அந்த ஜும்லா ஹபரியத்தான ஜும்லாவாக இருக்கணும், கூற்று வாக்கியமா இருக்கணும். எனவே இன்ஷாயத்தான ஜும்லா எதாவது வராது, சிலாவாக வராது என்கிற செய்தியை சொன்னாங்க. மற்றது அந்த ஜும்லாவுக்குள்ள ஒரு லமீர் இருக்கணும். அந்த லமீர் கூறப்பட்டு ஹதுஃப் செய்யப்பட்டு வரலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு லமீர் இருக்கணும். அந்த லமீர் அந்த இஸ்மு மௌசூலோட இணைக்கக்கூடிய ராபித்தாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த லமீர் சில சந்தர்ப்பங்கள் ஹதுஃப் செய்யப்பட்டு வரலாம். அப்படி ஹதுஃப் செய்யப்பட்டு வரும் பொழுது அது மர்ஃபூஆன லமீராகவும் இருக்கலாம், மன்சூபான லமீராகவும் இருக்கலாம், மஜ்ரூரான லமீராகவும் இருக்க முடியும். ஆனால் கூடுதலாக நம்ம மன்சூபான லமீரைத்தான் ஹதுஃப் செய்கிற, மர்ஃபூஆன லமீரை ஹதுஃப் செய்கிறது மிக மிக அரிது. எந்த அளவுக்கு கொண்டால் முத்தமிமத்து நாஜிர்மியாவோட சொல்றாங்க மர்ஃபூஆன லமீரை ஹதுஃப் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டால் இந்த ஜர்ரு செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த லமீர் இலாஃபத்தின் மூலமாகவும் ஜெரு செய்யப்பட்டு வரலாம், ஹர்ஃபு ஜெருகளுடைய துணை கொண்டும் ஜெரு செய்யப்பட்டு வரலாம். எப்படி வந்தாலும் எங்களுக்கு அந்த லமீரை ஹதுஃப் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது என்கிற செய்தியை அவங்க சொல்லிவிட்டு அதுக்கு சில உதாரணங்களும் காட்டி இருந்தான். ஷிபுஹு ஜும்லா வழங்கப்படுத்தும் பொழுது லர்ஃப் ஜார் மஜ்ரூர், அதே போல வஸ்ஃபு ஸரீஹ் அல்லது அசிஃபத்து ஸரீஹான்னு சொல்லக்கூடிய அல் இஸ்மௌசூல்ல வரக்கூடிய அந்த சிபத்தை பற்றி நமக்கு சொல்லி இருந்தாங்க. லர்ஃப் ஜார் மஜ்ரூர் எப்பொழுதுமே கருத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு தாமான லர்ஃப் ஜார் மஜ்ரூர் தான் சிலாவாக வர முடியும். அது இல்லாமல் நாக்கிஸாக இருக்கக்கூடிய குறைபாடான லர்ஃப் ஜார் மஜ்ரூர்கள் ஒரு பொழுதும் சிலாவாக வர முடியாது என்கிற செய்தியையும் நமக்கு கூறி முடிச்சிருக்காங்க. இந்த பகுதிகளோட இஸ்மு மௌசூல் சம்பந்தமான பாடம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் அல் மாரிஃபா சம்பந்தமாக படிப்போம். அது நம்மட அடுத்த அமர்வுக்குரிய பாடம். ஹைர் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எதுவும் நீங்கள் கேட்க இருந்தால் கேளுங்க மக்கள்.